அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவால் மிக உயர்வான இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிற நபிமார்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹ் எந்த ஒரு அதிகாரத்தையும் வழங்கவில்லை. மற்றவர்களைப் போலவே அவர்கள் பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார்கள், பல துன்பங்களை அனுபவித்திருக்கிறார்கள். அவர்கள் செய்த பல பிரார்த்தனைகள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்திருக்கிறான் என்ற விவரங்களை எல்லாம் கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்து வருகிறோம். அந்த தொடரில் மூசா நபி அவர்களை பற்றியும் அல்லாஹ் திருமறை குரானில் பல செய்திகளை சொல்லி காட்டுகிறான். குரானில் அதிகமாக பேசப்பட்டவர் மூசா நபி தான். அதிகமான இடங்களில் மூசா நபி அவர்களை பற்றி தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த மூசா நபி அவர்களுக்கு மற்ற நபிமார்களை விட ஒரு சிறப்பு இருக்கிறது. என்ன சிறப்பு என்று கேட்டால், அல்லாஹ்வோட நேரடியாக, இப்போ கலீமுல்லான்னு அவருக்கு பேர், அல்லாஹ்விடத்தில் நேரடியாக உரையாடியவர். இப்ராஹிம் நபிக்கு எப்படி ஹலீலுல்லா, அல்லாஹ்வுடைய நண்பர் என்று ஒரு பெயர் இருக்கிறதோ, அந்த மாதிரி மூசா நபியை பொறுத்த வரைக்கும் அவங்களும் கலீமுல்லா, அல்லாஹ்வோட நேருக்கு நேர பேசியவர் என்று இருக்கிறது. பொதுவாக நபிமார்கள்ட்ட அல்லாஹ் ஜிப்ரீல் மூலமாக வஹி அனுப்புவான், அல்லது வேறு வானவர்கள் மூலமாக செய்தி அனுப்புவான், அல்லது உள்ளத்தில் சில கருத்துக்களை அல்லாஹ்வா என்ன செய்வான், போடுவான். மிக சில சந்தர்ப்பங்களில் நபிமார்கள்ட்ட நேருக்கு நேரமும் பேசியிருக்கிறான். அப்படி பேசப்பட்டதில் மூசா நபி அவர்களும் அடங்குவார்கள்னா அல்லாஹ் அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு இடத்தை வைத்திருக்கிறான் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு முதலாக வஹி கொடுக்கும் பொழுது அவர்கள் எகிப்தில் இருந்து ஒரு சொந்த பிரச்சனைக்காக ஒரு ஆளை தவறுதலாக கொலை செஞ்சுட்டு ஓடி போயிட்டார். ஓடி போய் வேறு ஒரு ஊரில் தங்கி அங்கேயே கூலி வேலை செய்து அங்கேயே ஒரு திருமணம் செய்து கொண்டு குடும்பத்தோடு அவர் வர்றார். வரும்பொழுது தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த தூரு சீனா மலைங்கிற அந்த மலையில் ஒரு வெளிச்சம், ஒரு பிரகாசம் மாதிரி அவருக்கு காட்டுகிறான். அதை நோக்கி அவர் போகிறார். மனைவிட்ட சொல்லிவிட்டு, நீங்கள் இருங்க, ஏதோ வெளிச்சம் தெரிகிறது, ஏதோ தீப்பந்தங்கள், வெளிச்சம்னா யாராவது தீ மூட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டார் அவர். நமக்கு குளிர் காய்வதற்கெல்லாம் தீ தேவைப்படும், நான் அங்கேருந்து ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு வர்றேன் என்று சொல்லிவிட்டு அந்த தூர் மலைக்கு அவர் போகிறாரு. அங்கே போனால் என்னென்னா தீலாம் ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் ஒரு வெளிச்சத்தை ஒரு ஜோதி அவருக்கு காட்டியிருக்கிறான். அப்போ காட்டினோன்னு அங்கேருந்து அல்லாஹ் நேரடியாக பேசுகிறான். என்ன பேசுகிறான்? மூசாவே, நான் இன்னனி அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ் இறைவன் அப்படின்னு சொல்லி உரையாடி விட்டு பல விஷயங்கள் அவர்கிட்ட பேசுகிறான். அவர் கையில் ஒரு கைத்தறி வச்சுருக்கிறாரு. மா தில்க பி யமீனிக்க யா மூசா, மூசாவே உன்னுடைய வலது கையில் என்ன வச்சுருக்கிற அப்படின்னு நல்லா கேட்குறான். அவரை சொல்கிறார், ஹி அசாய, அது என்னுடைய கைத்தடி, அத்தவக்க அலைஹா, அதன் மீது நான் ஊன்றிக்கொள்வேன், சாய்ந்து கொள்வேன். வஹசு பிஹாலா கனமி, எனது ஆடுகளுக்கு உரிய இலைதலைகளை நான் பறித்து போடுவேன். ஒலிய ஃபிஹா மாரிபு உஹுரா, இதை வச்சு இன்னும் பல வேலைகளை நான் பயன்படுத்திக்கிடுவேன் அப்படின்னு அவர் பேசுகிறார். அப்போ இந்த அளவுக்கெல்லாம் மூசா நபியோடு அல்லாஹ் என்ன செய்கிறான், நேருக்கு நேர பேசி, உன்னை நான் தூதராக நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன், உன்னை எதுக்கு இந்த இடத்துக்கு வரவழைத்தேன் என்று சொன்னால், உன்னை என்னுடைய தூதராக உன்னை தேர்ந்தெடுத்து அனஹ்தர்த்துக ஃபஸ்தமை டிமா யுஹார், சொல்லப்படுறத கவனமாக கேளு, நான் உன்னை தூதராக தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று சொல்லிட்டு தான் ஃபிரௌனை போய் சந்திக்க சொல்லி அதை அனுப்புகிறான். நீ ஃபிரௌனை போய் சந்தித்து அவனுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லு, அந்த பணியை உனக்கு ஒப்படைத்திருக்கிறேன் என்று ஆரம்ப கட்டமாக ஃபிரௌனை திருத்தர பணி தான் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ இது எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், அல்லாஹ்வோட நேர பேசுகிறார். அதாவது ஜிப்ரீல் மூலமாக இல்லாமல், உள்ளத்தில் ஒரு கருத்து மாதிரி அல்லாஹ் போடாமல், அல்லாஹ் பேசுகிறது இவருக்கு விளங்குது, இவர் பேசுகிற அல்லாஹுக்கு விளங்குது. அப்படி அல்லாஹ் அவர் பார்க்கலையே தவிர அல்லாஹ் பேசுகிற அந்த ஓசையை அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய காதலையே கேட்குறார். அப்போ அல்லாஹ்விடத்தில் பேசுகிறேன் இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை இவருக்கு அல்லாஹ் கொடுத்துருக்குறான். மின்ஹும் மன் கல்லமல்ல, அல்லாஹ் நபிமார்களை சொல்லும்போது நீங்கள் யாரையும் பாரபட்சமாக காட்டாதீங்க, ஆனால் நான் சில பேருக்கு சில சிறப்புகளை கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, தில்கர் ருசுலு ஃபல்லல்னா பாலஹும் அலா பாலின்,
இந்த ரசூல்மார்களில் சிலரை விட சிலரை நாம் சிறப்பித்திருக்கிறோம். நம்ம அப்படி சொல்லக்கூடாது, இவர் உயர்ந்தவர், இவர் மட்டமானவர். நபிமார்களை பற்றி நம்ம பேசக்கூடாது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவன் சொல்லுவான், நான் எல்லாரையும் ஒரே மாதிரி அனுப்பலை, சிலரை விட சிலரை மேன்மைப்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மின்ஹும் மன் கல்லமல்லா, அவர்களில் அல்லாஹ்வோட பேசியவரும் இருக்கிறார். நான் உயர்த்துகிறேன்னு சொல்லும் தரஜா உயர்த்துகிறேன்னு சொல்லும் பொழுது மூசா நபியை மென்ஷன் பண்ணுறான். எப்படி? மின்ஹும் மன் கல்லமல்லா, அவர்களில் அந்த தூதர்களில் அல்லாஹ்வோடு உரையாடியவர்கள்லாம் இருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ்ட்ட நேருக்கு நேர பேசுகிறதுங்கிறது எவ்வளோ பெரிய நெருக்கம். மற்ற அதிகமான நபிமார்களுக்கெல்லாம் கொடுக்கப்படாமல் சில நபிமார்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் கொடுத்துருக்குறோம். அதில் முதன்மையானவராக யார் இருக்கா? மூசா நபி இருக்கிறார். அப்படி அல்லாஹ்வுடைய நேருக்கு நேர பேசக்கூடியவர் என்ற ஒரு தகுதியை பெற்று இருந்தும் கூட அவருடைய அபிலாசைகள், அவருடைய ஆசைகள், அவருடைய நோக்கங்களை எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றி வச்சானா கஷ்டப்பட்டாராம். முக்கியமாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவர் அந்த பனி இஸ்ராயல்களை முதல்ல அதுக்கு தான் அனுப்பப்பட்டார். பனி இஸ்ராயலுங்கிற கூட்டத்தார்கள் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரால் கொடுமைப்படுத்தப்படுறாங்க. எகிப்தில் ஆட்சி ஃபிரௌனுடைய கிபுத்திங்கிற கூட்டத்தார் கையில் இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் அவங்களுக்கு அடிமை சேவகம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரெண்டாந்தர குடிமக்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த உரிமையுமே இல்லை. அவங்க அடிமைகளாக வைத்து வேலை வாங்குகிற அளவுக்கு அந்த இஸ்ரவேல் மக்களை எல்லாம் அங்கே எகிப்தில் ஃபிரௌனுடைய கையில் கொடுத்துருக்குறான். அப்போ மூசா நபி வந்தது எதுக்கு வர்றாங்கன்னு கேட்டால், ஃபிரௌன்ட்ட போய் நீ அரசியல் மானா பனி இஸ்ரவேல் மக்களை எங்களோட அனுப்பிடு, உலாத்து அதிபுகும், அவங்கள நீ வேதனைப்படுத்தாத, இஸ்ரவேல் மக்களை உன்னிடத்திலிருந்து மீட்பதற்கு தான் நான் வந்திருக்கிறேங்கிறார். அந்த இஸ்ரவேல் மக்களை மீட்டெடுக்கிற ஒரு பெரிய போராளியாகத்தான் வந்திருக்கிறார். இவர் வரலைன்னு சொன்னால் அவர் அவ்வளோ பெரிய கஷ்டங்கள் அவங்க பட்டாங்க. இவர் அவங்கள உணர்ச்சியை எழுப்பி விட்டு அவங்கள கூட்டமாக ஆக்கி அவங்கள ஒரு மக்கள் திரளாக கூட்டி அதுக்கு பிறகு தான் நெஞ்சார் அந்த மக்கள் கொஞ்சம் அந்த ஃபிரௌனிடமிருந்து ஒரு விடுதலை பெறக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் ஏற்பட்டுச்சு. அப்படி இந்த இஸ்ரவேல் மக்களுக்காக அவ்வளோ பாடுபட்டிருந்தும் கூட அவர்கள் மூசா நபிகிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு சொன்னால், அந்த மாதிரி எந்த நபிமார்களும் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டது கிடையாது. மூசா நபியை அவரை ஏற்றுக்கொண்டவங்க இருக்காங்கல்ல, அவங்க நடத்தின மாதிரி எந்த நபியையும் எந்த சமுதாயமும் நடத்தினதே கிடையாது. அதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னா, ஒரு நாள் கனிமத்து பொருள்களை பங்கு வச்சு கொடுக்குறாங்க. பொருள்கள் வந்துச்சுன்னா என்ன செய்வாங்க, போர்க்களத்தில் கிடைக்கக்கூடிய செல்வங்களை அந்த போரோட ஈடுபட்டவங்களும் கொடுப்பாங்க, ஈடுபடாதவங்களுக்கு என்ன செய்வாங்க, தேவையை அனுசரித்து இவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கலாம் என்று பல பேர் கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன செஞ்சாங்கன்னா, சில அவங்களுடைய தியாகங்கள் அதையெல்லாம் பார்க்காம அவங்கள கொண்டு சில இஸ்லாத்துக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும் என்று சொன்னால் அப்படியான ஆட்களை கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாங்க. பரம்பரையாக இருந்த அன்சாரிகளுக்கெல்லாம் கம்மியாக கொடுத்தாங்க, ஜாஸ்தியாக கொடுக்கல. வராதவனாக இருக்கிறான், இப்போ தான் நேற்று தான் வந்திருப்பான், அவனுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறாங்க. எதனால் கொடுக்குறாங்கன்னு கேட்டால், இவர்கள் இஸ்லாத்தில் ரொம்ப நாளைக்கு முந்தி இஸ்லாம் ஆழமாக உள்ளத்தில் பதிஞ்சவங்க. இவங்க கூட குறைய கொடுத்தாலும் அதனாலையெல்லாம் அவங்களுக்கு பெரிய அதிருப்தி வராது. இப்போ தான் வர்றாங்க இவங்க, அவங்களுக்கு பல நோக்கங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும். அவங்களுக்கு தக்க வைக்கிறதா இருந்தால் நம்ம நபி நல்லா கவனிக்கிறாங்க, இந்த இஸ்லாம் நம்ம நல்லபடியாக பார்த்துக்கிறது என்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகலாம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த கொடுக்குறதுல பார்த்துட்டு ஒரு ஆள் ரசூலுல்லாஹ்ட்ட எதிர்த்து கேள்வி கேட்குறாரு, நீங்கள் நியாயமாக வழங்கவில்லை. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நீங்கள் செஞ்ச பங்கீடு நீதியாக இல்லைன்னு சொல்கிறார். இது புகாரியில் 3150 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ ரசூலுல்லாவை பார்த்து அவர் ஒரு சஹாபி தான். அந்த சஹாபி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நீங்கள் நீதியாக பங்கிடவில்லைங்கிறார். ஆனால் மேலோட்டமாக பார்க்கும்போது அப்படியே தோன்றத்தான் செய்யும். என்கிட்ட எல்லாருக்கும் சமமாக கொடுக்காம நேற்று வந்தாலும் கொஞ்சம் அதிகமாகவும் முன்கூட்டியே வந்தாலும் கொஞ்சம் கம்மியாகவும் கொடுக்குறத ஒருத்தன் வெளியிலேருந்து பார்த்தான்னு சொன்னால், இது இன்னும் நியாயம் இல்லாமல் இருக்குது. நாங்கள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு போரில் பங்கெடுத்துருக்குறோம், எங்களுக்கு கம்மி, அவங்க நேற்று வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு அதிகமானு கேட்குறாங்கல்ல. அந்த ஒரு பார்வையில் அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சால் சரியாக இருக்கும்னு பார்த்தா அநீதின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த பங்கீடை மட்டும் பார்த்தாங்கன்னு வைங்க, அந்த பங்கீடுடைய அளவை மட்டும் பார்த்தாங்கன்னு சொன்னால் இது நீதியற்ற ஒரு பங்கீடு என்று அவர்களுக்கு ஒரு ஆளுக்கு தோன்றுகிறது. அவர் என்ன செய்கிறாருன்னு, நீங்கள் நீதியாக பங்கிடலை, நீங்கள் இந்த கனிமத்து பொருளை கொடுக்கும் பொழுது நேர்மையாக நீதியாக பங்கிடப்படவில்லைன்னு நேருக்கு நேரம் எதிர்த்து கேட்குறார். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, ஃபமையாதில் இதாலம் யாதில் இல்லாஹு ரசூலு, அல்லாஹும் ரசூலும் நீதியாக இல்லைன்னா வேறு யாருப்பா நீதியாக இருப்பா? நீதி இல்லைன்னு யார்கிட்ட நீ சொல்கிற? அல்லாஹ் நீதி தவறுவானா? ரசூலாக அனுப்பப்பட்ட நான் நீதி தவறுவேனா? அல்லாஹும் ரசூலும் நீதி தவறிவிட்டார்கள் என்றால் வேறு யார் தான் நீதியாக நடக்க முடியும்?
அப்படின்னு அவருக்கு பதில் சொல்கிறாங்க. அந்த நீதி என்னன்னு கேட்டால் இதான் நீதி. என்ன நீதி? அதாவது ஏற்கனவே வந்தவர்கள் வந்து உறுதிப்பட்டவர்கள், புதுசாக வந்தவர்கள் வந்து அவங்க பல நோக்கங்களோடு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு அந்த உதவிகளை கொஞ்சம் அதிகமாக செஞ்சால் இங்கே தக்க வச்சுக்கிடலாம், இல்லைன்னா திரும்பி ஓடி போயிடுவாங்க. அவங்கள வந்து தக்க வைக்கிற இப்படின்னு சொல்லையில் ஒரு நியாயம் இருந்தால் அதை யாரும் அநீதின்னு சொல்ல மாட்டாங்க. தக்க காரணம் இருந்தால் கூட குறைய கொடுக்குற ஒரு ஆளுக்கு 2 பிள்ளை இருக்குது, ஒரு பிள்ளைக்கு 2 பிள்ளைக்கும் சமமாக கொடுக்காம ஒரு ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்து ஒரு ஆளுக்கு 10,000 ரூபா கொடுத்தா என்ன சொல்லுவோம்? அநீதின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த 1 லட்சம் கொடுக்கப்பட்டவர் ஊனமுற்றவராக இருந்து எதுவும் செயல்பட முடியாமல் இருந்து இந்த 10,000 கொடுத்தவர் வந்து உழைப்பாளியாக இருந்து அப்போ கூட கொடுத்தா அநீதின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். கூட கூட இருந்தாலும் ரீசன் இருக்குது. இந்த மகனுக்கு அதிகமாக கொடுப்பதற்கு தக்க காரணம் இருக்கிறது. ஏன்னா ஊனமுற்றவனாக இருக்கிறான், பலவீனமாக இருக்கிறான், உழைக்க தெரியாதவனாக இருக்கிறான், இவனுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்து நம்ம தான் தூக்கி விடணும், அந்த மகன் வந்து சொந்த காலில் நிற்கிறவனாக இருக்கிறான்ட்டு இப்படி ஒரு தந்தை பாரபட்சமாக நடத்தினால் தொகையை வச்சு பார்த்தா அநீதி மாதிரி தெரியும். அது என்ன 1 லட்சம், இது என்ன 10,000, அது அநீதியாக தெரியும். ரீசனோட பார்த்தீங்கன்னா அநீதினு யாரும் சொல்ல மாட்டாங்க. எண்ணத்துக்காக வேண்டி அவர் 1 லட்சம் கொடுத்தாரு, எண்ணத்துக்காக வேண்டி இவனுக்கு 10,000 கொடுத்தாருன்னு காரணத்தை பார்த்தோம்னு சொன்னால் அந்த காரணத்தோடு இருக்கும் பொழுது இது அநீதின்னு சொல்ல மாட்டாங்க. யார் ஒத்துக்குருவாங்க? ஆமாம், இப்போ உழைக்காதவனுக்கு, உழைக்க முடியாத ஊனமுற்றவனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி அவன் சம்பாதிக்க முடியாதுல்ல, அவனுக்கு நம்ம தானே தூக்கி விடணும் அப்படின்னு சொன்னோம்னு சொன்னால் அது அநீதியாக படாது. இவர் அப்படி சிந்திக்கலை. இந்த கேள்வி கேட்டவர் என்ன பார்க்குறாருன்னு கேட்டால் அந்த பங்கிட்ட அளவை தான் பார்க்குறாரு. இது என்ன கூட, இது என்ன கம்மி அப்படின்னு பார்த்து கேட்டுவிட்டார். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ரஹிமல்லாஹு மூசா, அல்லாஹ் வந்து மூசாவுக்கு அருள் செய்வானாக, ஃபக்கத் ஊதிய பி அக்ஸர மின் ஹாதா, இதுக்கு மேலே அவரை தொல்லைக்கு உள்ளாக்குனாங்க. நீங்கள் ஒரு இப்படி கேள்வி கேட்டீங்க, இது பெரிய மனசை பாதிக்குது. ஆனால் இதெல்லாம் மூசாவுக்கு அந்த மக்கள் செஞ்சதோட கம்பேர் பண்ணணும்னா ஒன்றுமே இல்லைங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபக்கத் ரஹிமல்லாஹு மூசா, மூசாவுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக, ஃபக்கத் ஊதிய பி அக்ஸர மின் ஹாதா, இதை விட அதிகம் அளவுக்கு தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டார். யாரால்? அவருடைய உம்மத்தினால, ஃபிரௌனால் உள்ளதில்லை. அவரை ஏற்று கொண்டிருந்தாங்கல்ல மக்கள், இஸ்ரவேலர்கள் முஸ்லீமாக இருந்தாங்கல்ல, அந்த மக்களாலேயே அவர் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டார். இப்போ சபர, அவர் அனைத்தையும் சபுர் செஞ்சு கொண்டார், பொறுமையை கையாண்டார், அவருக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக அப்படின்னு சொல்லிட்டு மூசாவுக்கு செஞ்ச அந்த கொடுமை எண்ணி பார்த்து அதோட கம்பேர் பண்ணுவது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீதியாக பங்கிடலன்னு சொல்ல பெருசாக பாதிக்கும்ல. அந்த பெருசாக பாதிக்கிறத லைட்டாக ரசூலுல்லாஹ் எடுத்துக்கிறாங்க. எப்படி எடுத்துக்கிறாங்க? இதெல்லாம் பெரிய விஷயமா, இதுக்கு மேலே அவரை பண்ணியிருக்காங்க, மூசா நபியை பண்ணியிருக்கிறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அது எதுக்கு இது சொல்கிறோம்னு கேட்டால், மூசா நபி கஷ்டப்பட்டு ஒரு சமுதாயத்தை உருவாக்குறாங்க, அவங்க விடுதலைக்கே தான் அவங்க போராடுறாங்க. முக்கியமான கோரிக்கை அதுவாக தான் இருந்துச்சு. ஃபிரௌன்ட்டு போய் சண்டை போட்டது எதுக்கு தான் பண்ணுறாங்க? எதுக்கு இஸ்ராயேல் மக்களை அநியாயம் பண்ணுகிறாய், அவர்களை அனுப்பிவிட்டுரு, அவங்கள வந்து தொல்லைப்படுத்தாத, எல்லாரையும் மாதிரியான உரிமை அவங்களுக்கு கொடு என்று இவங்களுக்காக குரல் கொடுத்து இருக்கும்போது கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் அவரை எல்லா வகையிலும் தொல்லைப்படுத்துவாங்க. மூசா நபியை வந்து ஒரு தலைவர் ஆகிடுச்ச, ஒரு தூதர் ஆகிடுச்ச, இவர் நமக்காக ஒரு மீட்சிக்காகத்தானே போராடுகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் தூர எரிந்து விட்டு என்ன செய்வார்கள்னு கேட்டால் மூசா நபி எந்த அளவுக்கு மனவேதனைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு மனவேதனைப்படுத்தினார்கள் என்று எல்லாம் என்ன செய்கிறான், குர்ஆனில் ரசூலுல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறாங்க. 3150 புகாரியில். அதை வந்து இன்னும் சொல்லப்போனால் குர்ஆனில் எல்லாம் சொல்லி காட்டுறான், நமக்கு கட்டளை எடுக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, லா தகூனு கல்லதீன ஆதோ மூசா, மூசாவை தொல்லைப்படுத்தினார்களே அந்த மாதிரி நீங்கள் ஆயிராதீங்க. அல்லாஹ் சொல்கிறான், நம்ம சஹாபாக்களுக்கு சொல்கிறான், நீங்கள் அவருடைய உம்மத்தாக இருக்கிறீங்க, அவர் ஒரு நபியாக தான் இருந்தார், அவருக்கு சில உம்மத்துகள் இருந்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவர் ரொம்ப மனவேதனைப்படுத்தினாங்க. அவர்கள் மனவேதனைப்படுத்தின அளவுக்கு நீங்கள் செஞ்சிடாதீங்க, லாத்த கூணும், நீங்கள் ஆகி விடாதீர்கள், கல்லதீன ஆதவ் மூசா, மூசாவை தொல்லைப்படுத்தினார்களே அந்த மாதிரி நீங்கள் ஆகிவிடாதீர்கள். இப்போ பர்ராஹுல்லாஹு மிம்மா காலு, அவர்கள் சொன்ன பழியிலிருந்து அல்லாஹ் அவரை காப்பாற்றினான். ஓ கான இந்தல்லாஹி வஜிஹா, அல்லாஹ்விடத்தில் அவர் மதிப்பு மிக்கவராக இருந்தார் என்று 33வது சூறாவில் 69வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் கூடுதல் விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறணும் இந்த வசனத்தை சொன்ன காரணத்தினால. அதாவது மூசா நபியை வந்து தொல்லைப்படுத்தினாங்க, இல்லை என்ன தொல்லைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி சில ஹதீஸுகள் இருக்குது. ஆனால் அந்த ஹதீஸை பார்த்தீங்கன்னா தொல்லைப்படுத்துறதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனால் இந்த வசனம் அதுக்கு தான் இறங்கியதாக சொல்வார்கள். அது உண்மை கிடையாது. அது என்ன சம்பவத்தை சொல்லுவாங்கன்னு கேட்டால், மூசா நபியுடைய காலத்தில் இஸ்ரவேலர்கள் வந்து பொது இடங்களில் நிர்வாணமாக தான் குளிப்பாங்களாம். இஸ்ரவேல் மக்கள் ஒருத்தருடைய நிர்வாணத்தை ஒருவர் பார்த்து கொண்ட நிலையில் மறைக்க மாட்டாங்களாம், அந்த மாதிரி குளிப்பார்களாம்.
ஆனால் மூசா நபி மட்டும் என்ன செய்வார்னு கேட்டால் யாரும் இல்லாத ஒரு இடம் தனியாக போய் குளிப்பாராம். குளிக்கும்போது யாரும் இருக்கக்கூடாது, ஆடையோடு குளிப்பார். அதுவும் ஆடையோடு குளித்தா கூட என்ன செய்யும், அதை கூட யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி இவர் தனியான முறையில் போய் என்ன செய்வார், அவர் குளிப்பார். அப்போ என்ன செய்கிறாங்க, இவங்கெல்லாம் பேசிக்கிறாங்களாம், இவர் என்னத்துக்காக வேண்டி நம்மளோட குளிக்க மாட்டேங்கிறாரு, நம்மெல்லாம் ஒரு இடத்துல குளிக்கிறோம், குளிக்கிறன்னு வரும்போது மாத்திரம் இவர் தனியாக அங்கிட்டு போயிடுறாரு, தனியாக தானே போய் குளிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசும் பொழுது அவங்க சொன்னாங்களாம், எதுக்காக தனியாக குளிக்கிறாருன்னு கேட்டால் அவருக்கு வந்து விதை வீக்கம் இருக்கிறது, அந்த விதை வீக்கத்தை நம்ம பார்த்துடக்கூடாது, எதுக்காக தனியாக போகிறாரு, அவருக்கு விதை வீக்கம் இருக்கிற காரணத்தினால், அது விதை வீக்கம்னு ஒரு நோய், அந்த மாதிரி உள்ள விரை வீக்கம் பார்ப்பாங்கல்ல, அந்த விரை வீக்கம் உள்ள ஒரு ஆளாக இருக்கிறாரு, அதை நம்ம பார்த்துருவோங்கிறதுக்கு தான் பயந்துக்கிட்டு என்ன செய்கிறாரு, அவர் வெட்கப்பட்டுக்கிட்டு தனியாக குளிக்கிறாரு என்று அவங்க பேசுனாங்களாம். உடனே அல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, இதை வந்து நம்ம அவரை இந்த பழியை துடைக்கணும் என்பதற்காக வேண்டி அவர் ஒரு நாள் குளிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஆடையெல்லாம் உபரியான ஆடைகள்லாம் கலட்டி வச்சுட்டு ஒரு பாறையின் மீது வச்சுட்டு குளிக்கிறார். ஆற்றுலே குளத்தில் இறங்கி குளிக்கிறார். குளித்தவொன்னு என்ன செய்யுதுன்னா, அந்த பாறை வந்து அந்த ஆடையோட உருண்டு ஓட ஆரம்பிக்குது. எந்த பாறையின் மீது அந்த ஆடையை வைத்திருந்தாரோ அந்த ஆடையோடு என்ன செய்யுது, ஓட ஆரம்பிக்குது. இவர் என்ன செய்கிறாரு, அந்த ஆடை இல்லாமல் போக முடியாத உபரி ஆடை கையில் இருக்குது அப்படின்னு என்ன செய்கிறாருன்னா, அந்த அரை நிர்வாணத்தோட மேலே வந்து என்ன செய்கிறாரு, அதை விரட்டிக்கிட்டே போகிறார். அப்போ அந்த ஆடை எடுக்கிறக்காண்டி அந்த கல் உருண்டுக்கிட்டே போகுது, கல்லுக்கு மேலே அந்த ஆடை இருக்கிறது, அது உருண்டுக்கிட்டே போகுது. அப்போ இவர் போயிட்டு இருக்கும்போது அந்த மக்கள்லாம் பார்த்துட்றாங்க, இவருக்கு விதை வீக்கம் இல்லையே, சும்மா சாதாரணமாக ஓடி வர்றாரு, அந்த குறைபாடு இல்லைன்னு என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க விலையும் கொண்டார்கள். அப்படின்றதுக்கு தான் இந்த வசனம் இறங்கியதாக புகாரி உட்பட பல நூல்களில் வந்து எழுதி வச்சுருப்பாங்க, இருக்குது. ஆனால் இது வந்து பொருத்தம் கிடையாது. ஏன்னு கேட்டால் ஒரு மனிதருக்கு விரை வீக்கம் வருவது எல்லாம் வந்துக்கிட்டு அவருடைய தகுதியை குறைக்காது. இதெல்லாம் நோய் தானே, ஒருத்தர் கை பெருசாக இருக்கும், ஒருத்தர் கால் பெருசாக இருக்கும், ஒருத்தர் விதை வீக்கமாக இருக்கும். இதுகள்லாம் ஒரு நுபுவத்தை பாதிக்காது. நுபுவத்தை எது பாதிக்கும், நேர்மை இல்லாமல் இருக்கிறது, ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறது, நல்ல செயல்கள் இல்லாமல் இருக்கிறது, கெட்ட பண்புகள் உள்ள இருக்கிறது, சில பாவமான காரியங்களை பகிரங்கமாக செய்வது, இதுகளை ஒருத்தர் நபி செஞ்சார்னு சொன்னால் அது வந்து அவரை பாதிக்கும். ஏன்னா இப்போ நபியாக இருந்துக்கிட்டு இப்படி செய்கிறிய, நபியாக இருந்துக்கிட்டு வேற வைக்கிறவனா கேட்பானா, நபியாக இருந்துக்கிட்டு களவான்ட்டார்னா கேட்பான், நீ நபியாக இருந்துட்டு களவான்ட்டிய, நபியாக இருந்துக்கிட்டு பொய் சொல்லிட்டிய, நபியாக இருந்துக்கிட்டு வட்டி வாங்கிட்டிய, நபியாக இருந்துக்கிட்டு அப்படி செஞ்சுட்டே சில பாவங்களை வந்து சொன்னால் அது கேட்க வேண்டி யாரும் கேட்பாங்க. ஒரு நபிங்கிறது மற்றவங்களை விட ஒரு மேம்பட்ட நிலையில் இருக்க வேண்டும். ஆனால் இதில் உள்ள சம்பவம் இந்த வசனத்திற்கு விளக்கம் என்று சொல்லி வரக்கூடிய அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், இவங்க வந்து அவரை விரைவிக்கும் உள்ளவர்னு சொன்னாங்க, அந்த குற்றச்சாட்டிலிருந்து அல்லாஹ் அவரை காப்பாற்றி விட்டான் இருக்குது. விரைவிக்கும்போது காப்பாற்ற ஒரு விஷயம், அது என்ன சொல்லிட்டு போகிறாங்களா, அதனால் என்ன, ஒரு மனிதனுக்கு விரைவிக்கம் இருந்துச்சின்னு சொன்னால் அவர் தாவாவது பாதிக்குமா, அவர் சொல்கிற ஹக்கான இந்த பிரச்சாரத்துக்கு அதுக்கு கெட்டது அமையுமா, இதுக்காக வேண்டி அவரை கேவலப்படுத்தி நிர்வாணமாக ஓட வச்சு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு போய்விட்டு எல்லாரும் நிர்வாணமாக அவரை அப்படிலாம் எல்லாம் செய்யணுன்ற அவசியம் இருக்குதா, இல்லை. ஆனால் இந்த ஹதீஸை தான் எல்லா அறிஞர்களும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த வசனம் அதை தான் சொல்லுதுன்னுப்பாங்க. அவங்களாம் சொல்ல, ஹதீஸில் புகாரில் அப்படி இருக்குது, புகாரி முஸ்லீம்லாம் இருக்குது. ஆனால் இது வந்து இதுக்கு பொருத்தம் கிடையாது. ஏன் பொருத்தம் கிடையாதுன்னு கேட்டால், இந்த இதில் ஒரு வசனத்தை பாருங்கள், யாய் கொள்ளது நாமனும், நம்பிக்கை கொண்டவர்களே, லாத்தக்கூனும் நீங்கள் ஆகக்கூடாது, கல்லதீன் ஆதோ மூசாவை வேதனைப்படுத்தினார்களே, மனவேதனைப்படுத்தினார்களே, அந்த மாதிரி நீங்கள் ஆகிவிடக்கூடாது. இப்போ பர்ராஹுல்லாஹும் இம்மா காலு, அவர்கள் சொன்ன பழியிலிருந்து அல்லாஹ் அவரை நீக்கினான். பர்ராண்டா நீக்குது, பழியிலிருந்து நீக்குவது. பழியிலிருந்து நீக்குவதுனா என்ன அர்த்தம் என்று கேட்டால், இவர் மீது ஒரு பழி சுமத்தி இருக்கிறாங்க. மூசா நபியின் மீது எந்த அளவுக்கும் போயிருப்பாங்க, எந்த அளவுக்கு அந்த உம்மத்தை என்ன செய்வாங்க, அநியாயக்காரங்களாக இருந்தாங்க. மூசா நபியின் மீது ஒரு கொலை பழியோ வேறு என்னதோ ஒரு பழியோ ஒரு பாவம் செஞ்ச மாதிரி ஒரு பழியோ சுமத்தி இருக்கிறாங்க. அதைத்தான் இல்லை நீக்கினாங்க. இப்போ பர்ராஹுல்லாஹும் இம்மா காலு, அவர்கள் கூறியதை விட்டும் அல்லாஹ் வந்து அவரை நீக்கி வைத்தான். கான இந்தல்லாஹி வஜீஹா, அவர் அல்லாஹ்விடத்தில் மதிப்பு மிக்கவராக இருந்தார். இந்த சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்குரியவராக இல்லைன்னு அது முடியுது. அப்போ மூசா நபி வந்து மதிப்பு மிக்கவராக இருந்தார், தவிர அவருடைய மதிப்பை பாதிக்கிற எந்த காரியமும் அவர்கிட்ட இல்லை. ஆனால் இவங்க பொய் பழி சுமத்திருக்காரு. என்னென்னு இதில் சொல்லப்படலை, குர்ஆன்லையும் சொல்லப்படல, ஹதீஸ்லையும் சொல்லப்படல. ஹதீஸ்லன்னா இந்த விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்கு, இந்த விரை வீக்கம்ங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்குது. ஏதோ ஒரு பழி சுமத்திருக்கிறாங்க. அந்த பழி எப்படிப்பட்ட பழியாக இருந்திருக்கிறது, அவருடைய கேரக்டரை பாதிக்கிற பழியாக இருந்திருக்கிறது. அவர் நபிக்கு தகுதியற்ற ஒரு காரியத்தை அவர் செஞ்ச மாதிரி வந்து அதை சொல்கிறாங்க. சில சஹாபாக்களுடைய கருத்தாக வேறு வருது. என்ன வருதுன்னு கேட்டால், அவர் வந்து கூட இருந்த ஒரு ஹாரூன் நபியை கொலை பண்ணிவிட்டார். 2 பேர் ஒரு மலைக்கு போனாங்க.
ஹாரூனை கொலை இறந்து போயிட்டார், இவர் தான் கொலை பண்ணார்னு சொன்னாங்க. அதைத்தான் சொல்லுதுன்னு சில சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது ரசூலுல்லாஹ் சொன்னதாக இல்லை, அதை நம்ம அலட்சியப்படுத்திடலாம். ஆனால் இது மாதிரி உள்ளாதான் இருக்கணும். அதாவது மூசா நபியின் மீது இவங்க சொன்னது என்னவா இருக்கணும்னு கேட்டால், அவர் வந்து நபிங்கிற தகுதியை பாதிக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சிட்டார் என்று ஒரு அவதூறு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அவதூறிலிருந்து அல்லாஹ் என்ன செய்கிறான், ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றிருக்கான். அது சம்பவம் நமக்கு தெரியல, ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் சில பொறுப்புகள் மூலமாக காட்டி மூசா நபியின் மீது நீங்கள் சொன்ன பழி வந்து பொய்யானது, ஆதாரம் மட்டும் நல்லா காப்பாற்றிட்டேங்கிறான். நமக்கு தேவையான விஷயம் என்னன்னு கேட்டால், மூசா நபியை அவங்க தொல்லைப்படுத்தின மாதிரி நீங்கள் தொல்லைப்படுத்துறாதீங்க. அவர்கள் கூறியதிலிருந்து அல்லாஹ் அவரை நீக்கிவிட்டான். கூறி பர்ரான்னு சொன்னாலேயே இந்த அவதூறு பழி இருக்குல்ல, அதில் நீக்குவது. பர்ராங்கிற வார்த்தை எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால், ஒரு மனிதருடைய கேரக்டர் மீது சொல்லப்படக்கூடிய அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லேருந்து அல்லாஹ் என்ன செய்வான், ஆயிஷா நாயன் மீது குற்றம் சொன்னாங்கல்ல, அவதூறு சொன்னாங்கல்ல, அதை நீக்கிவிட்டான் என்பதற்கு பராத்துடைய ஆயத்தமாங்க. பரா நீக்கிறது, அந்த பழியில் அவங்க மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இறக்குனான்ல, அந்த வசனத்தை தான் பராத்துமாங்க, நீக்கி வைத்தான்னு சொல்கிறது. அப்போ ஒரு பழி சுமத்தப்பட்டு அந்த பழி பொய்யானது என்று அல்லாஹ் நீக்கினான் என்பதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. ஏன்னா இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஹதீஸையும் பார்த்துவிட்டு இதுதான் நீங்கள் விளங்கிடக்கூடாது. இதெல்லாம் ஒரு பெரிய அவருடைய கேரக்டரை பாதிக்கிற விஷயம் இல்லை. அது இருக்கிறத தானே செஞ்சாங்க. அவங்க விரைவீக்கம் இருப்பதாக நினைத்துக்கொண்டு சொன்னாங்க. விரைவீக்கம்ங்கிறதெல்லாம் ஒரு நபியுடைய தகுதியை குறைக்க. அதுக்கு தான் எல்லாம் எப்படி முடிக்கிறான்னு கேட்டால், காண இந்தல்லாஹி வஜீஹா, இவங்க என்ன தான் பழி சொன்னாலும் சரி அவர் அல்லாஹ்விடத்தில் மதிப்பு மிக்கவராக இருந்தார். அப்போ மதிப்பு மிக்கவர்னா எதை காட்டுது, கேரக்டர் சம்மந்தத்தை தான் காட்டும். கேரக்டர் சம்மந்தமாக நீங்கள் சொல்ல மாதிரி இருக்கலை, அல்லாஹ்விடத்தில் மதிப்பு மிக்கவராக தான் இருந்தார். அவர் மதிப்பை குலைக்கக்கூடிய ஒரு அவதூறு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம என்ன பிரச்சனைன்னா, ஒரு மூசா நபியின் மீது அவங்களுடைய விடுதலைக்காக பாடுபட்ட அந்த மூசா நபியின் மீது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவரை வந்து அவருடைய கேரக்டரை டேமேஜ் பண்ணுற அளவுக்கு பாரதூரமான ஒரு வீண் பழியை சுமத்தி இருக்கிறார்கள். அந்த பழி பொய் என்பதை எல்லாம் அணைஞ்சிட்டான். அவங்களை காப்பாற்றி அவரை நீ சொன்ன பழிக்கு உரியவர் இல்லைன்னு செஞ்சுட்டான்னு வருது. இப்போ எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், அவ்வளோ பெரிய உயர்ந்த ஒரு நபியாக இருந்தாலும் அவரோடு இருக்கக்கூடியவர்கள் வந்து அவருக்கு ஒரு விசுவாசமானவோ அப்படி தான் நினைக்கிறாங்க. அவுலியாக்கள், மகான்கள், பெரியார்கள்னால் என்ன செய்வாங்க, அந்த சீடர்கள் உள்ளத்தை அப்படி பக்குவப்படுத்திடுவாங்க, இப்படி கண்ட்ரோலில் வச்சுருவாங்க. அவங்க எள்ளுண்டா எண்ணெயாக உருவிடுவாங்க சீடர்கள்லாம். அப்படி தான் முரீதுகள்லாம் இருப்பாங்கன்னு பில்டப் கொடுக்குறாங்கல்ல. மூசா நபியுடைய உம்மத்தை அப்படி இருக்கலை. மூசா நபியுடைய உம்மத்தை என்ன செய்யலை, அவர் மீது எந்த பழியையும் சுமத்துவதற்கு தயாராக இருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து அவங்களுடைய கேரக்டர் எல்லாம் சொல்லும் பொழுது 7வது சூறாவில் 131 வசனத்தில் சொல்கிறான், அவங்களுக்கு இந்த உலகத்தில் வாழும்போது பல துன்பங்கள் வரும். குறிப்பாக ஃபிரௌன் மூலமாக அவங்க பல கஷ்டங்கள் அனுபவித்தாங்க. அதே மாதிரி பொருளாதார சிரமம், ஆட்சி அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்குல்ல, ஃபிரௌன்ட்டு இருக்குதுல்ல, காசு பணத்துக்கு தட்டுப்பாடு வரும்ல. இந்த மாதிரி சில துன்பங்கள் வரும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் தந்துட்டான்னு நினைக்க மாட்டாங்களாம். மூசா நபி ஏற்றுக்கிட்டு மூமினா இருந்துக்கிட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஃபைதா ஜாத்துமுல் ஹசனத்து, ஏதாவது நல்லது நடந்து விட்டால், ஒரு செழிப்பு வந்து விட்டால், காசு பணம் கிடைத்து விட்டால், ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்து விட்டால், அது நல்லதுங்கிறது. நல்லது கிடைத்து விட்டால் காலு சொல்வார்கள், லனா ஹாதிஹி, இது எங்களுக்காக இறைவன் கொடுத்துருக்குறான், எங்களுக்கு இந்த பணத்தை தந்து விட்டான் அப்படின்ட்டு தங்கள் பக்கம் சேர்த்துக்கொள்வார்கள். ஒயின் துசிபுகும் செய்யத்துன், ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சின்னு வைங்க, மழை பெய்யாமல் வறட்சி வந்துச்சின்னு வைங்க, அல்லது ஃபிரௌன் பிடிச்சி 10 பேரை ஜெயிலில் போட்டான்னு வைங்க, இப்படி ஏதாச்சும் ஒரு துன்பம் வந்துருச்சுன்னு சொன்னால், எத்தை எரூபி மூசா ஓமாகும், மூசா தான் இது காரணன்றவாங்க. இவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் எந்த அளவுக்கு அவங்க இருந்தாங்க, மூசாவுடைய உம்மத்தாக இருக்கிறாங்க, ரசூலுல்லாவுக்கு இப்படி சஹாபாக்கள் இருந்தாங்களோ அப்படி தான் அவங்க இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நபியை ஏற்றுக்கொண்டிருந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நல்லது நடந்தால் எங்களால் நடந்ததுங்கிறாங்க. எந்த கெட்டது வந்தாலும் சரி, இந்த ஆள் தொலைஞ்சதாப்ப சரியாக வரும், இவர் தான் வழிகாட்ட வந்திருக்கிறாரு, நேர் வழிகாட்ட வந்திருக்கிறாரு, தூதர்னு ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்டு எந்த கஷ்டம் வந்தாலும் மூசா அதில் போட்டுருவாங்களாம். ஒயில் துசிபிகும் செய்யத்தும், அவங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படும் என்று சொன்னால், எத்தை எரூபி மூசாவும் ஆகும், மூசாவோடு இருக்கிற ஆட்களால் தான் நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிக்கொண்டு சொல்வதை 7வது சூறாவில் 131 வசனத்தில் எல்லாம் சொல்கிறான். அப்போ அவ்வளோ பெரிய நபியாக இருந்தால் கூட இந்த மாதிரி அந்த மக்களை வந்து வென்றெடுக்க முடியல. நபின்னு சொன்ன நம்மளை வந்து நல்லபடியாக அவங்க நினைக்கணும், நம்மளை உயர்வாக மதிக்கணும், நம்மளை பற்றி தப்பாக அவங்க சொல்லக்கூடாது, அப்படி தானே எல்லா தலைவரும் விரும்புவாங்க. அவர் அத்தனை விரும்பியிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தும் கூட அவரை இந்த அளவுக்கு வேதனைப்படுத்துகிறாங்க. இப்படி என்ன நடந்தாலும் அவர் மேலே போட்டுருவாங்க. அவர் மார்க்கத்தை சொல்லி தொழுகிறது எப்படி, நோன்பு எப்படி எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க வந்த அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறாரு. அவர் என்ன செய்வாங்க, எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு வரும்போதெல்லாம் இவரை காரணம் காட்டிடுவாங்க. என்ன வந்தாலும் ஒன்றால் தான் ஏற்பட்டுச்சு,
அதே மாதிரி இன்னொரு கட்டத்தில் என்ன செய்வான்னா, ஃபிரௌன் வந்து மூசா நபி பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆம்பளை பிள்ளைலாம் கொள்ளுவான், அவங்க வளர்ந்துடக்கூடாதுங்க இருக்க வேண்டி. பிறகு இவங்கெல்லாம் ஒரு அசம்பிள் ஆகி ஒரு சக்தியாக உருவான பிறகு அந்த சூனியக்காரர்கள்லாம் தோற்று போயிடுவாங்கல்ல, அந்த நேரத்தில் என்ன செய்வான்னு கேட்டால் இவங்களுடைய எண்ணிக்கையை குறைக்கணும் என்று சொல்லி மூசா நபியுடைய ஆம்பளை அவங்க சமுதாயத்தில் ஆண்கள்லாம் கொள்ளுவாங்க. அப்போவும் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கூட்டத்தார் வந்து மூசாட்ட வந்து, நீ வர முந்தியும் கஷ்டம், நீ வந்தோடனே உன்னால் பெரிய கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபிகிட்ட வந்து அவரை வேதனைப்படுத்தும் விதமாக நடப்பார்கள். அப்போ மூசா நபி வந்து அவர் ஒரு சமுதாயத்துக்கு தூதராக இருக்கிறார். அந்த சமுதாயத்தான் அவருக்கு பெரிய மனவேதனை. ஃபிரௌன் ஒரு பக்கம் சமாளிக்க வேண்டியிருக்குது, அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் யார் அவரை நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் அந்த மக்கள் வந்து மன உளைச்சலை ஆளாக்குற சின்ன விஷயமா? ஒரு நபிக்கு வந்து மன உளைச்சலுக்கு மேலே மன உளைச்சல் பண்ண அவர் எப்படி செயல்பட முடியும்? அது கூட இல்லாமல் ஆக்கலையில் அல்லாஹ் என்ன செய்யலை, இவர் நபி இறை தூதராக இருக்கிறாரு, நம்மளோட நேரடி உரையாடல் பண்ணவராக இருக்கிறாரு, இவர் எந்த மன உளைச்சல் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஏற்பாடெல்லாம் செஞ்சானா, அவர் மன உளைச்சலுக்கு மேலே ஆளாகி என்ன செய்கிறாரு, ரொம்ப ரசூலுல்லாவே இவர் மாதிரி யாரும் மன உளைச்சலுக்கு ஆளானது இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அவர் நடந்திருக்கிறார். அப்போ இது மாதிரி மூசாவுடைய உம்மத்தினர்கள் என்னென்னலாம் பண்ணாங்க என்பதற்கு இன்னும் சில சம்பவங்கள் இருக்குன்னு இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்தடுத்து பார்க்கலாம்.